பொறியாளர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜ் ஞாயிற்றுக்கிழமை சரணடைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. அவரிடம் கேட்கலாம். சுரேஷ் பாபு, சொல்லுங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வருகின்ற யுவராஜ் ஞாயிற்றுக்கிழமை சரணடைய இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 18 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் உட்பட பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த யுவராஜ் கடந்த 3 மாதங்களாகவே தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறார். இவர் எங்கு இருக்கிறார் என்ற எந்த ஒரு தகவலும் தெரியாமல் சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து தங்களது தேடுதல் பணியை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 5 பேருக்கு வந்துட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அதாவது ஆத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 3 பேர், சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒருவர் மற்றும் பரபத்தி வேலூர் அடைக்கப்பட்டிருந்த ஒருவர் என மொத்தம் 5 பேர் வந்து நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இவர்களை வரவேற்பதற்காக யுவராஜின் மனைவி சுவிதா ஆத்தூருக்கு நேரடியாக வந்து அவரை வரவேற்று சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அப்பொழுது காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவர்கள் நேரடியாக கொக்கராயன்பேட்டையில் உள்ள விநாயகர் கோயிலில் சென்று அங்கு வழிபாடு நடத்தினர். இதனிடையே அப்பொழுதே வந்துட்டு யுவராஜின் மனைவி அப்பொழுது சிபிசிஐடி காவல்துறையின் விசாரணை நேரடியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதால் விரைவில் எனது கணவர் காவல்துறையின் முன்பு சரணடைவார் என்ற ஒரு அறிவிப்பை அப்பொழுதே அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்து வரும் யுவராஜ் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நாமக்கல் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி ஸ்டாலின் முன்னிலையில் சரணடை உள்ளதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்கள் அவரது நண்பர்கள் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர் சரணடைவதற்கு தொடர்பான ஆடியோ ஆதாரம் நாளை வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அவரது நண்பர்கள் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இது கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக எதற்கு இருந்தார், தற்போது எதற்காக சரணடைய உள்ளார் என்பது அவர் சரணடைந்து காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகே அது என்ன என்பது தெரிய வரும்.